ரொம்ப அதிகமாக அவங்க ஸ்ரீகாந்தி அவர்கள் பேசியிருக்காங்க. அவங்க எங்கள் ஐயாவுடைய சின்னையாவுடைய சகோதரி அக்கா. அதனால் அவங்க ஒரு தம்பியை அக்கா அவங்க வீட்டில் குடும்பத்தில் அவங்க எப்படி ஒன்றாலும் ஒரு அன்பாக பேசும்போது வாடா போடான்னு பேசுறதுலாம் உண்மை. இன்னைக்கு எங்கள் கட்சியினுடைய தலைவர் பொது அரங்கில் இதுபோன்று பேசுவதை ஸ்ரீகாந்தி அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இது பாட்டாளி மக்கள் கட்சி, பல தொண்டர்கள், பல நிர்வாகிகள், பல பொறுப்பாளர்களை கொண்டிருக்கக்கூடிய இயக்கம். ஏதோ உங்க வீட்டு குடும்ப பிரச்சனை மாதிரி நினைச்சுக்கிட்டு பேசக்கூடாது. அவங்க மேல உட்காந்துக்கிறது, இன்னொரு மகனை விட்டு பேச வைக்கிறது, இன்னொரு மகனை முன்னாடி உட்கார வச்சுக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி என்ன எடுப்பார் கைப்பிள்ளையாது? நான் கேட்கிறேன், நீ எப்போ வந்த, நீ என்னைக்கு தலைவரானு கேட்கிறாங்க. நான் கேட்கிறேன் ஸ்ரீகாந்தி அவர்களை பார்த்து, நீங்க கட்சிக்கு எப்போ வந்தீங்க? உங்களை செயல் தலைவர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்க? மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த கட்சியில அவர் முதல்ல அவர் பதவியேற்றது 2094 அவர் பசுமை தாயம் 98 1998 அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பசுமை தாயத்தினுடைய தலைவராகிறார். அதற்கு பிறகு 2004 இளைஞரணி தலைவராகிறார். ஏறக்குறைய 27 ஆண்டுகள் இந்த கட்சிக்கு உழைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அவர் மருத்துவர் ஐயாவினுடைய மகன். மருத்துவர் ஐயா சில சபதங்களை செய்தார் என்ற அடிப்படைக்காகவே பல்வேறு தருணங்களில் அவருக்கு உரிய பதவிகள் அவருக்கு வழங்கப்படாமல் இருந்திருக்கிறது. இந்த தீர்மானத்தில் பேசுறாங்க. ஒரு தகவலுக்கு உங்களுக்கு சொல்றேன், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்த பிறகுதான் அங்கீகாரத்தையே பாட்டாளி மக்கள் கட்சி இழந்துச்சுங்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அங்கீகாரம் எப்பொழுது இழந்தது? 2009ஆம் ஆண்டு இழந்தது. அப்ப யாரு தலைவர்? ஜி.கே. மணி தலைவர். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவரானது 2022. இந்த இடைப்பட்ட காலத்தில் 2011, 2014, 2019, 2021 இந்த தேர்தல்கள் எல்லாம் தலைவராக இருந்தது யார்? ஜி.கே. மணி இருந்தார். இந்த தேர்தல் எல்லாம் கூட்டணியை முடிவு செய்தது யார்? மருத்துவர் ஐயா முடிவு செய்தார். எனவே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்தவுடன் உடனே எல்லாம் முடிஞ்சிருச்சு, அங்கீகாரத்தை இழந்து விட்டோம் என்று சொல்லுகிறார்கள். இது உண்மை அல்ல. இன்னொன்று, இந்த பொதுக்குழு கூடுவதற்கு முன்பாகவே அவர்கள் சொன்னது என்னன்னா, இன்றைக்கு பொதுக்குழுவில் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிப்போம், அதற்காகத்தான் இந்த பொதுக்குழு சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு சொன்னாங்களா? அத இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இந்த முடிவுகள் டெல்லியில இருந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவு, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் முழுமையாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்கள் எதிர்பார்த்ததை போன்று மருத்துவர் ஐயா அவர்களுடன் எந்த அரசியல் கட்சியும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. அவர்களை திரும்பி கூட பார்க்கவில்லை. அவரிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு யாரும் முன்வரவில்லை.